Question number 4. The length of the diagonals of a rhombus are 12 cm and 16 cm. Find the side of the rhombus அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களின் நீளங்கள் 12 சென்டிமீட்டர் மற்றும் 16 சென்டிமீட்டர் எனில் சாய் சதுரத்தின் பக்க அளவு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சாய் சதுரம் நான் வரைஞ்சிட்டேன், ஏபிசிடின்னு அதுக்கு பேர் வச்சுட்டேன். ஸோ அதோட வேல்யூஸ்லாம் நான் இது பண்ணிட்டேன். ஏசி வந்து 16 சென்டிமீட்டர், பிடி வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டர் பாயிண்ட் வந்து நான் 0ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஓஏ வேல்யூ தான் எனக்கு வேணும். ஸோ அப்படின்னா என்ன, ஏசியோட பாதி தான் வந்து இந்த ஓஏ. ஸோ ஏசி டிவைடட் பை 2ன்னு போட்டால் எனக்கு கிடச்சிருமா? ஸோ 16 டிவைடட் பை 2 என்ன கேன்சல் பண்ண எனக்கு கிடைக்கும் 8 சென்டிமீட்டர். ஸோ ஓபி ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை 2. ஸோ 12 டிவைடட் பை 2னா 6 சென்டிமீட்டர் கிடச்சிது. ஸோ பித்தாகரஸ் தேரம் நான் அப்ளை பண்ணுறேன். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர். ஸோ ஏபி ஸ்கொயரோட வேல்யூ என்ன, இது ஸ்கொயர் பண்ணுறோம். அதுதான் நீங்கள் பிரித்து எழுதியிருக்கேன். எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான். ஓகேங்களா, இது எனக்கு வேல்யூ தெரியும். ஸோ இதை வச்சு பிதாகரஸ் தேரத்தை வச்சு நான் இது ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதன்படி பார்த்தா ஏபி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர்னா 64 அண்ட் 6 ஸ்கொயர்னா 36. இது ரெண்டே ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 100 கிடைக்கும். ஸோ ஏபி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 100. ஸோ ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர்டு இந்த பக்கம் வச்சுன்னா ரூட் 100. ஸோ 100னா 10 சென்டிமீட்டர். 100 எப்படி எழுதலாம், 10 × 10ன்னு எழுதலாம். ஸோ ரூட்டில் இருக்குது. இதை எப்படி எழுதலாம், 10 ஸ்கொயர்டு ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, 10 இருக்குது. ஸோ அந்த தான் அது. ஸோ ஏபி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ நமக்கு தேவையான இது கிடச்சிருச்சா, வேல்யூ கிடச்சிருச்சா. ஸோ ஏபி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா.